Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து காய்கறிகளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய்கறிகளை தான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கொஞ்சம் நல்லா அழுகி போயிடுது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கேரட் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா, கேரட் வந்து இந்த சைடில் மேலே அந்த பக்கத்துலலாம் நமக்கு அழுக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கேரட்டை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வெயிலில் வைக்காதீங்க. காய் எல்லாமே ரொம்ப வாடி போயிடும். ஃபேனு கீழே வச்சிங்கனாலே அந்த ஈரம் வந்து இதாயிரும். நீங்கள் நல்ல காட்டன் துணி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்கனாலே அந்த ஈரம் எல்லாமே அப்சார்ப் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து முதல்ல தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கேரட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே மேல் பக்கத்தில் இருந்து தான் நமக்கு அழுக ஆரம்பிக்கும். உள்ள ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஃபுல்லாகவே அழுக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, மேல் பாகத்தையும் கீழே இருக்கும்ல அதையும் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ், அதாவது 1 மாதம் வரைக்கும் நம்ம கேரட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கும். வாடவும் செய்யாது, இடையில வந்து அழுகியும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு கவர்லேயோ இல்லை நீங்கள் வீட்டில் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதில் கூட ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். அப்படியே இருக்கும் நம்மளோட கேரட், எந்த இதுவுமே ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டையும் கூட இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். மேல் பக்கம் இருக்கிற அந்த வேரை மட்டும் வெட்டிட்டு கீழேயும் வெட்டிட்டு அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்குல்ல க்ரீன் கலர் லீஃப் மாதிரி அந்த பக்கத்தில் இருந்து அழுகி தான் நமக்கு உள்ளே ஃபுல்லாகவே இதாயிரும். இல்லாட்டி உள்ளே ஒரு மாதிரி நூல் கோர்த்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு முள்ளங்கி பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கூட மேல் பாகத்தை வந்து கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மண் எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காட்டன் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், நம்ம கழுவும் போது முள்ளங்கி எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் ரொம்ப அழகாக ஒயிட்டாகிரும். இதே மெத்தடை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பீட்ரூட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பீட்ரூட்டுக்கும் இதே மெத்தட் தான். இந்த பார்த்திங்களா நம்ம முள்ளங்கி அழகாக ஒயிட் ஆயிடுச்சு. டிப் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 15 ரூபான்னு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா மேலே விலை ஏறி போயிடும். அப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். என்ன பண்ணணும்னா, நம்ம தக்காளி வாங்கும்போதே பழுத்த தக்காளியும் இந்த மாதிரி காய் தக்காளியுமா மிக்ஸ் ஆகியே வாங்கணும். ரொம்ப பழுத்ததும் வாங்கிடக்கூடாது, ரொம்ப காயும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு சமையலுக்கு அப்பப்போ யூஸ் ஆகணும், அதுக்காக. அதே மாதிரி நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பழுத்த தக்காளியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்புறமா காய் தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம சில நேரம் என்னாகும் சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட பேட் லக் எல்லாமே பழுத்த தக்காளியாகவே கிடச்சிரும் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய சவால். ஏன்னா எல்லாமே பழுத்ததுன்னா டக்குன்னு அழுகி போயிடும்ல, அதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தக்காளியை வந்து கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கனாலே காஞ்சிரும். இந்த மாதிரி காத்தோட்டமாக வச்சிங்கனாலே போதும், நல்லா காஞ்சி ட்ரை ஆயிரும் நமக்கு. இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரம் இருக்கக்கூடாது சுத்தமாக. ஏன்னா வெஜிடபிள்ஸை நம்ம அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து அப்படி வைக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே நம்ம வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா இது பண்ணிங்கன்னா டக்குன்னு உறிஞ்சி வந்துடும். அதனால் நமக்கு அதுவும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி
காட்டன் கிளாத் இல்லைனா டவல் எதுனாச்சும் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி அந்த நுனி பக்கம் இருக்குல்ல மேல் பக்கம், அதுலலாம் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து நம்ம வந்து தனியாக வந்து இதை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா ₹15க்கு விற்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ₹100 ரேட்டுக்கு போயிடுது. தக்காளி வந்து நமக்கு தக்காளி இல்லாமல் நம்ம வீட்டில் எதுவுமே செய்ய முடியாது சமையலில். அப்போ நமக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை. ஏன்னா தக்காளி டக்குன்னு அழுகி வர போயிடும். அப்போ அதை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய சவால். அதுக்கான டிப்ஸு தான். இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. ஈரப்பதமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தக்காளியை எடுத்து அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை இந்த நுனி இருக்குல்ல அதில் இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை வெளியிலையும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். உங்கள் தக்காளி அழுகிலாம் போகாது, சீக்கிரமாக அப்படியே இருக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு காய் தக்காளிக்கெலாம் வச்சு அதை அப்படியே கீழே அடுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு காய் தக்காளியை, ஏன்னா பழுத்த தக்காளி தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் டக்குன்னு எடுத்து. அதனால் காய் தக்காளியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் காய் தக்காளிக்கெலாம் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நம்ம வந்து பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சிடலாம். அந்த நுனி இருக்குல்ல அதில் மட்டும் போட்டால் போதும், வேறு எங்கேயுமே நம்ம போட வேணாம். உங்களுக்கு தக்காளி 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சுருங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கனாலே போதும். நாட்டு தக்காளி வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ காய் தக்காளி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்க தக்காளிலாம் வச்சுட்டோம். அப்புறம் அடுத்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற தக்காளிக்கு வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி ஒரு தக்காளி வச்சுட்டு அதில் மேலே வைக்க வேணாம். அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா 2 தக்காளி வச்ச இடத்துக்கு, அந்த கேப்புக்கு மேலே வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி வைங்க. ஏன்னா தக்காளி டக்குன்னு நசுங்கிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மேலே வைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கொஞ்சம் காத்தோட்டமாக வைங்க, கவரில் போடாதீங்க. கவரில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து அழுகி போயிடும். அதனால் கவரில் போடாமல் இந்த மாதிரி பேஸ்கெட்லேயோ இல்லை பேஸ்கெட் இல்லாட்டி நமக்கு வந்து இந்த நீராவியில் வேக வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுருப்பீங்கள அதில், இல்லை சாதா தட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வைக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் கவரில் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா உடனே அழுகி போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து இப்போ அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லை வெளியிலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சூப்பராக அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 4 இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் பல்லாரி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பஸ்கெட்டில் அப்படியே தட்டி வச்சுருவோம். அது என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு அப்படியே இருந்து கொஞ்சம் நாளில் முளை வர ஆரம்பிக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி கருப்பாயிரும். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயத்து கூட எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்த்தே வைக்கக்கூடாது. வச்சோன்னா அந்த மாதிரி ஆயிரும். இல்லை உங்ககிட்ட ஒரு பேஸ்கெட் தான் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து செல்ஃபில் கீழே அப்படி தான் நாங்கள் விரித்து போடுவோம். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இடையில ஒரு கார்ட்போர்ட் சும்மா ஒரு அட்டை இந்த மாதிரி வச்சு பிரித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் ஆகாதுல்ல, அதனால் உங்கள் உருளைக்கிழங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெங்காயத்துக்கும் எதுவும் ஆகாது, அப்படியே இருக்கும். இல்லை இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த உருளைக்கிழங்கை தனி பேஸ்கெட்டில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெங்காயத்தை தனியாகவும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தனியாகவும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். உருளைக்கிழங்குல சீக்கிரமாக முளைலாம் வந்து கெட்டு போகாது. அடுத்து டிப் நம்பர் 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெமன் எல்லாம் வாங்குவோம் வீட்டுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு, சாப்பாடு செய்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்காகவுமே நம்ம வந்து லெமன் வாங்குவோம் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து லெமன் அப்படியே வச்சிங்கன்னா சில நேரம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சுருங்கி போய் நமக்கு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, ஒரு
பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் லெமனை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஜூஸ் தான் நமக்கு தேவை. வெளியில் இருக்கிற தோலி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சிலவங்க ஊறுகாய்க்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பேப்பர் தான் சுற்றுறனால நமக்கு அதனால் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதனால் நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த லெமனை வந்து ஒரு பையிலையோ இல்லை துணிப்பை எதுலையாவதுலையும் போட்டு நீங்கள் அழகாக இல்லை ஒரு டப்பாவில் கூட போட்டு அடைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும், அப்படியே இருக்கும். காய்கறியெலாம் நம்ம போட்டு வைப்போம்ல, அதில் கூட மேல் டாப்பில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஒரு கவரில் போட்டு மடக்கி வச்சு இல்லை பாக்ஸில் போட்டு அடைச்சி இப்படி பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோடு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.